டெக்ஸ்டோட ப்ராப்பர்ட்டிஸ், இதில் எப்படி ஒரு அடோப்குள்ளே டெக்ஸ்ட்டுங்கிறத எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதோட பேசிக்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னாலே அதை எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு இன்னும் கிளியராக தெரியும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃபோட்டோஷாப்பில் யூஸ் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா இது வந்து தனியாகவே டெக்ஸ்ட்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது நம்ம அந்த விஷயமும் பார்ப்போம். ப்ளஸ் இந்த ஃபோட்டோஷாப்புக்குள்ளே ப்ராப்பர்ட்டிஸாக எப்படி கொடுத்துருக்காங்க, அதில் என்னென்னலாம் நம்மளால் கஸ்டமைசேஷன் பண்ண முடியும். ஒரு டெக்ஸ்ட்டுக்கு காமனாக நமக்கு தெரியும் என்னென்னலாம் நம்ம பண்ண முடியும் அப்படின்ட்டு. டெக்ஸ்ட்டோட சைஸை மாற்ற முடியும், டெக்ஸ்ட்டோட கலரை மாற்ற முடியும், டெக்ஸ்ட்டோட அதோட ஸ்டைல், அந்த ஃபேமிலி வந்து என்ன ஃபேமிலியில் இருக்கணுமோ அதை சேஞ்ச் பண்ண முடியும். பட் இதெல்லாம் எப்படி இன்புட் பண்ணியிருக்காங்க, நமக்கு எப்படி அந்த அவுட்புட் கிடைக்குது, இதுக்குள்ளே எப்படி அதை வந்து ஃபார்மேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த ஃபஸ்ட் நம்ம பார்ப்போம். தென் அதுக்கப்புறம் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறதே நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 கேட்டகரியாக பிரிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒன்று ஷெரிஃபு, இன்னொன்று சான்ஸ் செரிஃப். இந்த ஷெரிஃப் கேட்டகரிஸ்னால் என்ன, சான்ஸ் செரிஃப் கேட்டகரிஸ்னால் என்ன, இதை வந்து எதனால அப்படி சொல்கிறோம், இது இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டைப்போகிராஃபி அப்படின்ட்டு தனியாக அதுக்குன்னு ஒரு கண்டென்ட் நம்ம என்ன பண்ணுறோம், க்ரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அதில் இன்டெப்த்தாக நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த ஃபோட்டோஷாப்புக்குள்ளே இது எப்படி இருக்குங்கிறதுக்கு பேசிக்காக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கோங்க. 2 கேட்டகரியில் பிரிச்சிருக்காங்க. ஒரு கேட்டகரி பேர் சான்ஸ் செரிஃப், இன்னொரு கேட்டகரி பேர் வந்து ஷெரிஃப். ஓகேங்களா? இது போக இன்னும் உங்களுக்கு இருக்குது ஸ்டைலிஷ் ஃபாண்ட் இருக்குது. ஓகேங்களா? தென் அது வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கேலிகிராஃபின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஓகேங்களா? அந்த விஷயங்கள்லாம் என்ன, அது எல்லாமே இதுலேயே நமக்கு வருது. நம்ம அதையும் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த அடோப் சாஃப்ட்வேர்ஸ்குள்ளே இருக்கிறது எல்லாமே மைக்ரோசாஃப்டோட ஃபாண்ட்ஸ். ஃபஸ்ட்டு விஷயம், டிஃபால்ட்டாக உங்களுக்கு வர்றது எல்லாமே மைக்ரோசாஃப்டோட ஃபாண்ட்ஸ். ஓகேங்களா? மோஸ்ட்லி அதுதான் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் மைக்ரோசாஃப்ட் அவங்க டெவலப் பண்ண ஃபாண்ட்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். அதே விஷயம் தான் எதுலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அடோப்லையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அடோப்குள்ளே இப்போ இதில் யூஸ் பண்ணும்போது எப்படிலாம் அதை இன்புட் பண்ணியிருக்கலாம், எது விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, இந்த பேசிக்கை தான் நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணிக்க போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் டூல் எடுக்கிறோம். டெக்ஸ்ட் டூல் எடுத்து ஒரு டைப் செட் க்ரியேட் பண்ணுறோம். இந்த டைப் செட்டில் டெக்ஸ்ட் அண்ட் ஆப்ஷன்ஸுங்கிறத டைப் பண்ணி வைக்கிறோம். இப்போ அதே டூலை வச்சு அதை கமாண்டே ஆர் கண்ட்ரோலே கொடுத்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மேலே உங்களுக்கு அந்த மெயின் மெனு பார் கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷன் பாரில் டெக்ஸ்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் உங்களுக்கு காமிக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் அதோட ஃபாண்ட் ஃபேமிலி. இதில் என்னென்ன ஃபாண்ட் ஃபேமிலி இருக்குது, எதெல்லாம் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும், இந்த ஃபேமிலிஸ் எல்லாம் எப்படி உள்ள இன்புட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் ஏரியலில் இருக்கிறத ஹெல்வெட்டிக்காவுக்கு மாற்றுறேன். ஓகேங்களா? மாற்றினதுக்கப்புறம் அதோட போல்டாக வேணுமா, இட்டாலிக்ஸாக வேணுமா, அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து நமக்கு எப்படி வேணும் அப்படிங்கிறத என்னால் மாற்ற முடியும். இந்த விஷயம், இந்த போல்டு, இட்டாலிக்ஸ், இந்த ஸ்டைலை மாற்றுறது ஒரு சில ஃபாண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்கும், ஒரு சில ஃபாண்ட்டுக்கு டிஃபால்ட்டாக அவைலபிளாக இருக்காது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து அப்படி எனக்கு வந்து சில ஃபாண்ட் வந்து டிஃபால்ட்டாக இல்லைனாலும் நான் வந்து அந்த ஃபாண்ட்டை கொஞ்சம் போல்டு பண்ணணும், அதுவும் நம்மளால் பண்ண முடியும். அதுக்கான ஆப்ஷனும் இந்த ஃபோட்டோஷாப்பில் நமக்கு எனேபிள்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுவும் என்னென்னு பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறேன், அதை போல்டுங்கிறதுலே விட்டுறேன். தென் அதுக்கப்புறம் அதோட ஃபாண்ட் சைஸை நான் என்ன பண்ணுறேன், இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதை அகைன் சென்டருக்கு மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கப்புறம் நான் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மறுபடி டைப் டூலுக்கான கிளிக் பண்ணி ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறேன். தென் அதோட நேச்சர், அது வந்து ஷார்ப்பாக இருக்கணுமா, கிறிஸ்பாக இருக்கணுமா, ஸ்ட்ராங்காக இருக்கணுமா, இல்லை ஸ்மூத்தாக இருக்கணுமா. ஓகேங்களா? ஸோ அது அந்த விசிபிலிட்டிக்கு அந்த டெக்ஸ்ட்டுங்கிறது எப்படி இருக்கணுங்கிறது இருக்கும். இது நீங்கள் மோஸ்ட்லி வந்து எந்த இதுவும் சேஞ்ச் பண்ணாமல் விட்டாலே ஓகே தான். பட் சம்டைம்ஸ் நீங்கள் எதுக்காவது பர்டிகுலராக யூஸ் பண்ணும்போது இதை வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? நான் இப்போ வேணால் அதை வந்து ஸ்ட்ராங்குன்னு மாற்றுறேன். பாருங்களேன், ஒரு சின்ன அதோட அந்த வியூ வந்து நமக்கு என்ன ஆகும், டிஃப்ரென்ஷியேஷன் ஆகும். தென் அதுக்கப்புறம் இதோட அலைன்மெண்ட், அகைன் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி பேசிக்கில் இருக்கக்கூடியதில் சென்ட்ரல் லைனில் வேணுமா, இல்லைனா வந்து ரைட் அலைன், லெஃப்ட் அலைன், இந்த அலைன்மெண்ட் சேஞ்சுங்கிறது நம்ம இதில் என்ன பண்ண முடியும், பார்த்துக்க முடியும். தென் அதுக்கப்புறம் இதோட கலர், என்ன கலரில் உங்களுக்கு வேணுமோ அந்த கலர் பேனல் கிளிக் பண்ணி கலரை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் விராப்புங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். செலக்ட் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட் விராப்பை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து டிஃபால்ட்டாகவே உங்களால் என்ன மாதிரி விராப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை மாதிரி மாற்றிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் அந்த விராப் பண்ண டிஃபால்ட் விராப்பையும் உங்களால் என்ன பண்ணிக்க முடியும், அந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி அதோட நேச்சரை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும். ஓகேங்களா? டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஒரு விராப் எப்படி இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ ஆர்க் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன்.
இது வந்து எனக்கு இந்த மாதிரி வருது, நான் இப்போ வந்து அது ஹரிசாண்டலில் வேணுமா வெர்டிக்கலில் வேணுமா அந்த மாதிரி என்னால் என்ன பண்ண முடியும், அதோட நேச்சரை வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்க முடியும். ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டு பாருங்களேன், உங்களுக்கு டெக்ஸ்ட்டோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து இந்த மாதிரி மாறிடும். ஓகே, ஸோ தென் கண்ட்ரோல் இசட் கொடுத்தீங்கன்னா அது டிஃபால்ட்டுக்கு மாறிடும். அகைன் இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்ஸ்டோட கேரக்டர்ஸ், ஓகேங்களா, நம்ம இது வரைக்கும் பார்த்தாலும் பேசிக். இப்போ நம்ம பார்க்க போகிறது அதில் இன்னும் அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, அதை நம்மலாம் எப்படி யூஸ் பண்ணிக்க முடியும், அதில் என்னென்ன நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதுலலாம் நமக்கு என்னென்ன வந்து ஹெல்ப்ஃபுல் இருக்குது, ஓகேங்களா, அதுதான் ரொம்ப மெயின். தென் இதில் கேரக்டரிஸ்டிக் அண்ட் தென் பேராகிராஃபில் போய் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து அலைன் அண்ட் தென் இண்டென்ட் ஸ்பேஸ், ஓகேங்களா. இண்டென்ட் ஸ்பேஸ்னால் என்ன, அலைன்மெண்ட்னா என்ன, அதோட ஜஸ்டிஃபை அலைன், இதை பற்றி நம்ம என்ன பார்க்கலாம், அந்த டைப்போகிராஃபியில் பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போ என்ன தெரிஞ்சுக்கோங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு எங்கே இருக்குது, ஃபோட்டோஷாப்பில் கேரக்டர்ஸ் பேராகிராஃப்குள்ளே இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு என்ன பண்ணி வச்சுருக்காங்க, எனேபிள் பண்ணி வச்சுருக்காங்க, ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ கேரக்டரில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்னென்ன, ஓகேங்களா. இந்த பேராகிராஃப் அண்ட் தென் கேரக்டர், ஓகேங்களா. இந்த கேரக்டரில் நம்ம பார்த்த மாதிரி என்னது, ஃபாண்ட் ஸ்டைலு, அதுக்கப்புறம் சைஸு, அதுக்கப்புறம் அதோட கலர், அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, லீடிங் ஸ்பேஸ். இதுதான் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது, லீடிங் ஸ்பேஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்னிங் ஸ்பேஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராக்கிங் ஸ்பேஸ், ஓகேவா. தென் அதே மாதிரி வெர்டிக்கல் ஸ்கேல், ஹரிசாண்டல் ஸ்கேல், அப்புறம் பேஸ்லைன் ஷிஃப்ட். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அடோபில் எல்லா ஃபீச்சர்ஸ்லையும் உங்களுக்கு டெக்ஸ்ட்டுக்கிட்ட இருந்ததுன்னா டெக்ஸ்ட்டுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே நம்மளால டெக்ஸ்ட்டில் நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணி அதுக்கு நமக்கு எப்படி அது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு விஷயம் லீடிங் ஸ்பேஸ். இந்த லீடிங் ஸ்பேஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ இதே லைனை நான் வந்து ஒரு லைன் பிரேக்கர் கொடுக்குறேன், மறுபடியும் இதை காப்பி பண்ணி கீழே வந்து என்ன பண்ணிக்கிறேன், பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு இதுவும் பண்ணிக்கிறேன். இப்போ ஓவராலாக செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லீடிங் ஸ்பேஸ் போயிட்டு ஆட்டோ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், தெரியுதா உங்களுக்கு, இந்த இடத்துல அந்த ஸ்பேஸ் பிட்வீன் ஒன் அண்ட் அதர் லைனுங்கிறது எப்படி மாறுது. இப்போ நான் இதே ஒரு லைனை மட்டும் செலக்ட் பண்ணி அதோட லீடிங் ஸ்பேஸை வந்து மாத்துறேன்னு வச்சுக்கோங்களேன், தெரியுதா, இந்த மாதிரி டிஃபரன்ஸ் எனக்கு என்ன ஆகும், கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ லீடிங் ஸ்பேஸ்னா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும். ஆனால் இதில் வந்து இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் லைனை செலக்ட் பண்ணி அதோட லீடிங் ஸ்பேஸை மாற்றினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு சேஞ்சும் அதில் வந்து நடக்காது. ஏன் இதில் மட்டும் சேஞ்ச் நடக்கல, அடுத்தடுத்த லைன்லாம் நடக்குது அப்படின்னா அதுதான் அந்த லீடிங் ஸ்பேஸ் இருக்கக்கூடிய ஆப்ஷன். ஓகே, அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் லைனையும் மாற்றணும், அதோட வந்து பேஸே நான் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னால் மாற்ற முடியுமானா அதுவும் பண்ண முடியும். ஸோ அப்போ அதுக்கான ஆப்ஷன் தான் என்ன அப்படின்னா இந்த பேஸ் லைன் ஷிஃப்ட். இப்போ இதை நான் செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் லைனை செலக்ட் பண்ணியிருக்கேன், இதை நான் சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஃபர்ஸ்ட் லைன் இருந்ததோட பொசிஷன் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஒன்று நான் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணேன்னா இன்க்ரீஸ்ட போகும், இல்லை வேல்யூ டிக்ரீஸ் பண்ணுறேன்னா டிக்ரீஸ் ஆகும், அதோட பொசிஷனே என்ன ஆகும், மாறும். பட் ஸ்டில் அதோட பேஸ் லைன் வந்து அதே இடத்துல தான், நம்ம எந்த இடத்துல அதை கிளிக் பண்ணமோ அதே இடத்துல தான் இருக்கும். பட் அந்த இடத்த தாண்டி அது என்ன ஆகும்னா கொஞ்சம் மேலே போயிருக்கும், ஓகேவா. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கர்னிங் ஸ்பேஸ். ஓகே, இந்த கர்னிங் ஸ்பேஸ்க்கும் ட்ராக்கிங்க்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஒரு இடத்துல கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த வேல்யூஸ் நான் போயிட்டு நான் சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரெண்டு கேரக்டருக்கும் இந்த ரெண்டு லெட்டருக்கும் நடுவில் ஒரு சேஞ்ச் நடக்குது, தெரியுது உங்களுக்கு. இப்போ இதுவே நான் வந்து ஒரு 50 வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆப்ஷன்ஸில் ஒவ்வொருக்கும் ஒரு ஸ்பேஸ் பிட்வீன் இண்டிவிஜுவல் லெட்டர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த எண்ணுக்கும் ஓவுக்கும் இன் பிட்வீனில் மட்டும் எனக்கு என்ன ஆகும், ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகும். பட் இது வந்து கேரக்டர் கவுண்ட்டில் வருமானா வராது. நீங்கள் ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னா கேரக்டர் கவுண்ட்டில் வரும், ஆனால் இப்படி பண்ணும்போது அது கேரக்டர் கவுண்ட்டில் வராது. கர்னிங் ஸ்பேஸ் அப்படின்னா இண்டிவிஜுவல், அதாவது இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் ஸ்பேஸ் பிட்வீன் இண்டிவிஜுவல் கேரக்டர், ஓகேவா. இதுவே எனக்கு இப்போ இந்த செலக்டடாக நான் என்டையர் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து செலக்டட் எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன், இல்லை டிக்ரீஸ்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஆப்ஷன் வந்து ட்ராக்கிங். இப்படி பண்ணும் போதும் இப்போ இந்த ஆப்ஷன்ஸில் வந்து எத்தனை கேரக்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7 கேரக்டர் இருக்குது, ஓகேவா. இப்போ நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது அது 7ங்கிறது 8 மாறுமானா கண்டிப்பாக ஆகாது. ஓகே, அதே மாதிரி டிக்ரீஸ் பண்ணும்போது அந்த 7ங்கிறது 6 4 குறையுமானா கண்டிப்பாக குறையாது. கேரக்டர் கவுண்ட் சொல்லிட்டு இருக்கேன். பட் உங்களுக்கு இது என்னவா இருக்கும் அப்படின்னா
இன்கேஸ் நீங்கள் வந்து கேரக்டர் இன்க்ரீஸ் பண்ணாமல் எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் பிட்வீன் அது அந்த ஒரு பர்டிகுலர் வேர்டு மட்டும் நான் வந்து ஃபுல் ட்ராக் பண்ணி வைக்கணும், இல்லைனா வந்து எனக்கு பர்டிகுலராக நீங்கள் வந்து ஒரு லெட்டருக்கும் இன்னொரு லெட்டருக்கும் நடுவில் நீங்கள் கேப் இன்க்ரீஸ் பண்ணணும்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்னா கேர்னிங் ஸ்பேஸ். அதே வந்து ஒரு நான் செலக்டட் மோர் தென் 2 கேரக்டர்ஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா ட்ராக்கிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த ட்ராக்கிங், கேர்னிங் அண்ட் தென் லீடிங் ஸ்பேஸ், பேஸ்லைன் ஷிஃப்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் இந்த கேரக்டர் செலக்ட் பண்ணுறேன், இந்த ஸ்கேலிங்கிற ஒரு விஷயம் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இது என்ன அப்படின்னா வெர்டிக்கல் ஸ்கேல். இப்போ எனக்கு அந்த டெக்ஸ்டோட சைஸ் வந்து என்ன ஆகாது, மாறாது. பட் அதோட என்ன மாறும் அப்படின்னா அதோட வெர்டிக்கல் ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒரு கேரக்டருக்கு, அதாவது ஒரு வேர்டுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, வெர்டிக்கல் ஹைட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, அதே மாதிரி ஹரிசாண்டல் ஹைட்டும் ஹரிசாண்டலோட ஸ்கேலிங்கும் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது. எய்தர் ஒன்று ஹரிசாண்டல் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வெர்டிக்கல் யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்காக அப்படி பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் ரெண்டுமே பண்ணுறீங்கன்னா அதோட கேரக்டரோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக. கேரக்டர் இந்த சென்ஸ் அந்த ஓவரால் சைஸுங்கிறது என்ன ஆகுது. இப்போ இந்த ஆப்ஷனை நம்ம இப்படி மாற்றிட்டோம், ஸ்டில் 72 இருக்கா. இப்போ இந்த டெக்ஸ்ட்டை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 72 அப்படியே இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். கேரக்டர் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா எனக்கு ரெண்டுத்தோட அது தெரியுது உங்களுக்கு, அந்த டிஃப்ரென்ஸு ரெண்டுமே எனக்கு என்னவாக தான் இருக்கும், ஒன்றா தான் இருக்கும். ஸோ அதனால தான் எய்தர் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஹரிசாண்டல் ஸ்கேலிங்கை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு ஹரிசாண்டல் ஸ்கேலிங் வேணாம், எனக்கு அந்த இடத்துல வெர்டிக்கல் ஸ்கேல் மட்டும் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் வெர்டிக்கல் ஸ்கேலை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் ரெண்டுமே அந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த கேரக்டரோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடணும். இதுதான் காமனான விஷயம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த விஷயத்தில் நம்ம போல்டுங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருந்தோம், அதை நான் வந்து லைட்டாக மாற்றுறேன். லைட்டாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் இதை செலக்ட் பண்ணி இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஓகேவா? இதெல்லாம் என்னென்ன, இந்த போல்டு, இட்டாலிக்கு, அதுக்கப்புறம் அண்டர்லைனு, ஸ்ட்ரைக் அவுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் கேப்ஸு, இனிஷியல் கேப்ஸு, ஓகேங்களா, சப்ஸ்கிரிப்ட், சூப்பர் ஸ்கிரிப்ட், ரைட். ஸோ இந்த விஷயங்கள்லாம் என்ன, அதுவும் இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே தான் வருது. அதையும் நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ நான் இதை வந்து இதை நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா போல்டுங்கிறதுலேருந்து நார்மலுக்கு மாற்றிட்டேன். ஓகேவா? மாற்றிட்டு இப்போ இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுன்னா அகைன் அது இன்னும் கொஞ்சம் போல்ட் ஆகும். பட் இங்கே அந்த கேரக்டர் வந்து எதில் தான் இருக்கும், லைட்டில் தான் இருக்கும். ஆனால் இங்கே நம்ம வச்சுருக்கிறது போர்டில் இருக்கு, தெரியுதா? ஸோ இதுதான் இந்த போல்டுங்கான ஆப்ஷன். வேணான்னா திருப்பி எடுத்து விட்டுருங்க. அதே மாதிரி ஒரு கேரக்டர் செலக்டடு வேர்டு வந்து நான் இட்டாலிக்காக மாற்றினா இட்டாலிக்காக மாற்ற முடியும். இதுவே வந்து ஆல் கேப்ஸ். ஓகேங்களா? இதோட இந்த கேப்ஸ், அதுக்கப்புறம் இனிஷியல் கேப்ஸ், ஸ்மால் கேப்ஸு, ஓகேங்களா, இந்த என்டையர் நான் வந்து ஃபுல்லாகவே வந்து எதில் டைப் பண்ணிட்டேன், எல்லாமே வந்து ஸ்மால்ஸில் டைப் பண்ணிட்டேன், இல்லைனா எல்லாமே வந்து இனிஷியல் கேப்ஸில் டைப் பண்ணிட்டேன். எனக்கு எல்லா கேரக்டரும் கேப்ஸில் மாறணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கனாலே இங்கே இருக்கக்கூடிய, இப்போ நான் கண்ட்ரோலே கொடுத்து ஃபுல்லாக நான் இதை கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், என்டையர் கேரக்டரும் எனக்கு என்ன ஆகிடும்னா ஆல் கேப்ஸ்க்கு மாறிடும். இதுவே நான் மறுபடியும் அதை எடுத்து விட்டேன்னா நான் எதை டைப் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி இருக்கும். அதே மாதிரி இட்டாலிக்ஸ் வேணான்னா இட்டாலிக்ஸ் எடுத்து விடலாம். இப்போ இந்த ஸ்மால் கேப்ஸுங்கிறது இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், மற்ற எல்லாமே ஸ்மாலாக வந்துடும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், A2 அதே மாதிரி இன்னொரு A2 போட்டுக்கிறேன். இப்போ A² அண்ட் தென் A2 ரெண்டுத்துக்குமான வித்தியாசத்தை எப்படி நம்ம கொண்டு வரது, சப்ஸ்கிரிப்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட்ங்கிறது அதுதான். A2 அண்ட் A² இது எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம், இது நார்மலாக நமக்கு வேல்யூஸ் இருக்கிறது தான். இந்த சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்னா என்ன ஆகும்னா மேலே போயிடும். ஓகேவா? அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ட் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், இந்த வேல்யூ இந்த நீங்கள் வந்து கிரியேட் பண்ண கேரக்டரோட பேஸ்லைனுக்கு அது என்ன ஆகும்னா அஃபெக்ட் பண்ணும். இந்த சென்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கீங்கன்னா அது கீழே போயிடும், சூப்பர் ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கீங்கன்னா மேலே போயிடும். ஓகேவா? நார்மல் ஸ்கொயர் வேல்யூ வைக்கிறது, இல்லை A2 B2 இந்த மாதிரி கொடுக்கறதுக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னது, இந்த விஷயம் ஈஸியாக என்ன இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும், அண்டர்லைன். ஸோ ஒரு அண்டர்லைன் கிரியேட் ஆகும். அதே மாதிரி ஸ்ட்ரைக் த்ரூங்கிறது உங்களுக்கு இந்த மாதிரி அடித்த மாதிரி கிடச்சோம், அதுதான் ஸ்ட்ரைக் த்ரூ. ஸோ இது எல்லாமே தான் பேசிக்காக டெக்ஸ்டோட ப்ராப்பர்ட்டிஸ். அதே மாதிரி இந்த அலைன் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பேராகிராஃப்குள்ளே இருக்கக்கூடிய இந்த இன்டென்ட் இது எல்லாமே இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், இன்டிசைன், ஓகேங்களா, ஈவன் எனி அடோப் சாஃப்ட்வேர் உங்களுக்கு பேசிக்காக என்ன இருக்குன்னா மைக்ரோசாஃப்டோட ஃபாண்ட்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மைக்ரோசாஃப்டோட ஃபாண்ட்ஸில் என்னென்னலாம் உங்களுக்கு வந்து இங்கே இன்பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா
அதோட ப்ராப்பர்ட்டிஸ், ஒரு டெக்ஸ்ட்டுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கணும், டெக்ஸ்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்னென்ன, அதோட சைஸ் எல்லா இடத்துலையும் மாற்ற முடியும், கலரை மாற்ற முடியும், தென் அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், அதோட ஃபேமிலி ஃபாண்ட் ஃபேமிலியை வந்து மாற்ற முடியும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபோட்டோஷாப்லேயோ இல்லை வந்து இல்லுஸ்ட்ரேட்டர்லையோ இன்டிசைன்லையோ நம்மளால் இன்னும் ஆர்டிஸ்டெல்லாம் என்ன பண்ண முடியும், இன்டிசைன் இன்னும் நிறையா இருக்கும். பட் இந்த ரெண்டுத்துலேயும் பேசிக்காக பார்த்தீங்கன்னா லீடிங் ஸ்பேஸ், ட்ராக்கிங், கர்னிங், பேஸ்லைன் ஷிஃப்ட், ஹரிசாண்டல் ஸ்கேலிங், வெர்டிகல் ஸ்கேலிங், இந்த விஷயங்கள் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை எப்படிலாம் யூஸ் பண்ண முடியுங்கிறத நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டனாலே டெக்ஸ்ட்டில் நம்மளால் என்ன வேணாலும் இங்கே க்ரியேட் பண்ணும்போது அதை ஈஸியாக என்ன பண்ணிக்க முடியும், யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.